அகாடமில படிச்சது கொஞ்சம். நாங்க ஜாயின் பண்ணி படிச்சது கொஞ்சம். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் வந்து எங்களுக்கு அவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது எல்லாம் தான் எங்களோட சக்சஸ்க்கு காரணமா இருந்துச்சு. ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் குடுத்துருக்காங்க. அந்த 4ல வந்து நாங்க 2 பேருமே வெவ்வேறு ஆன்சர் குறிச்சிருக்கோம். அது ஏன் வரல அப்படின்னு அனலைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு நெறைய டைம் கிடைச்சு, மத்தது ஏன் வந்துச்சு? இவிங்க ஏன் இதுக்கு ஆன்சர் குடுத்துருக்காங்கங்கும்போது, அது ரிலேட்டடா படிக்க நெறைய எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. என் கூட சேர்ந்து இப்ப என் பொண்ணு நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா லாக்டவுன்ல வந்து அவ 1வதே போகல. 2ண்ட் ஸ்டாண்டர்ட் தான் டைரக்ட்டா ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணா. இப்ப அவ நல்லா படிக்கிறா. எனக்கு அது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஒரு லேடீஸ் ஒரு குடும்பத்துல சக்சஸ் பண்ணிட்டா, அதுக்கு பின்னாடி நம்ம குழந்தைகள நம்ம சப்போர்ட் பண்ணி மேல கொண்டு வந்துர முடியும். நம்ம வீட்ல இருக்கும்போது கேர்ல்ஸ்க்கு வந்துட்டு தர ரெஸ்பெக்ட்டுக்கும், இன்னைக்கு நான் ஒரு சேலரி வாங்கிட்டு நமக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட்டுக்கும், இப்போ ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் 3மே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக தான் இருக்கு. குட் ஈவ்னிங் டூ ஆல். என்னோட பேர் சாந்தி பிரியா. என்னோட நேட்டிவ் வந்துட்டு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான். நான் வந்துட்டு டெட் கிளியர் பண்ணியிருந்தேன். 2014லயே கிளியர் பண்ணிட்டேன். என்னோட மார்க் வந்துட்டு 87. இப்ப வந்து யுஜிடிஆர்பி கிளியர் பண்ணியிருக்கேன். யுஜிடிஆர்பில என்னோட மார்க் வந்துட்டு 122. அது போக எனக்கு ஒரு ரிலாக்சேஷன் மார்க் வந்து 3 ஆட் ஆச்சு. அதனால 125. நான் வந்து 31த் ரேங்க்ல இருக்கேன். நான் வந்துட்டு மேரிடு தான். எனக்கு வந்து 2 குட்டீஸ் இருக்காங்க. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் படிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமே வராதுன்னு சொன்னாங்க. அதனால நானும் கேர்லெஸ்ஸா தான் இருந்தேன். அத பத்தி ப்ரிப்பேர் பண்ணவே இல்ல. ஒரு ஃப்ரெண்ட் மூலமா வந்து புரொஃபசர் அகாடமி ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஆர்கானிக் கிளாஸ் சூப்பரா எடுத்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சரி எப்படியும் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆக போகுது தானே, நாம ஏன் படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மந்த்ஸ் நான் வந்து அந்த எந்த கான்டாக்ட்லயுமே இல்ல. ஜாலியா எனக்குன்னு ஒரு ஒர்க் இருந்துச்சு, ஜாப் இருந்துச்சு. நான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு நாள் வந்துட்டு எக்ஸாம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டேட்டோட வந்தப்ப தான் வந்துட்டு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம்க்கு வந்துட்டு ரொம்ப லாங் பீரியடும் ப்ரிப்பேர் பண்ண கூட குடுக்கல. ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சு. ஜனவரிலயே நமக்கு எக்ஸாம் அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே ஆஃப் ஆயி இருந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்க 5 பேர் ஒர்க் பண்றோம். ஸ்டே பண்ணி ஹாஸ்டல்ல வந்து ஸ்டே பண்ணி அந்த மாரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அப்புறம் நான் அதுக்கப்புறம் புரொஃபசர் அகாடமிய மறுபடியும் கால் பண்ணி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளாங்க்கா தான் இருந்துச்சு. எப்படி 10 யூனிட் நம்ம கவர் பண்ண போறோம். ஏன்னா அப்பதான் சிலபஸ் எடுத்து பார்க்குறோம். ஃபுல் யூனிட் என்னென்ன இருக்குன்னு நான் அப்பதான் படிச்சேன். 10 யூனிட் எப்படிடா கவர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்து, சரி அகாடமில வந்துட்டு இவ்ளோ நாள் இருந்திருக்கோம்ல அப்படின்னு எடுத்து பார்த்தப்ப, அகாடமில அவ்ளோ வீடியோஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அகாடமில இருந்து ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, எக்ஸாம் வருங்க. நீங்க கண்டிப்பா படிங்கன்னு சொல்லி 2, 3 டைம் கால் கூட பண்ணாங்க. நான் தான் இருந்துட்டு படிக்கிறேங்க மேம்னு சொல்லிட்டு நான் தான் படிக்காம இருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து பார்க்குறேன். ஒரு 128 பக்கமா வீடியோஸ் இருந்துச்சு. அவிங்க அவ்ளோ யூனிட் ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்ளோ வீடியோஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணணும். அவிங்க சைட் பை சைட் டெஸ்ட்டும் குடுத்துருந்தாங்க. நான் போய் அந்த ஆப் இருந்துச்சு. புரொஃபசர் ஆப். அந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்ளோ டெஸ்ட் இருக்கு. அப்புறம் சரி இதுவாவது அட்லீஸ்ட் நமக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து கான்ஃபிடென்ட்டா உட்கார்ந்து ஒவ்வொரு யூனிட்டா முடிச்சுட்டு சைட் பை சைட் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சேன். ஆனந்தி மேம் வந்துட்டு இன்ஆர்கானிக் போர்ஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. நான் ஜாயின் பண்ணும்போது. அவ்வளவும் வந்து உட்கார்ந்து நைட்டு ஃபுல்லா படிச்சேன். படிச்சுட்டே தான் இருந்தேன். ஏன்னா ஃபுல்லா இருந்துச்சு. அ ஒரு பக்கம் ஃபுல்லா வந்து நம்ம வீடியோஸ் பார்க்கணும், நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது ரிலேட்டடா டெஸ்ட் எழுதணும். அந்த மாரி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம் மதன் சார் வந்துட்டு, "இல்ல இது மட்டும் படிச்சா நமக்கு பத்தாது. +1, +2 புக் எல்லாம் படிக்கணும்." அதுக்கப்புறம் வந்துட்டு யுஜி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நெறைய சொல்லியிருந்தாங்க. அந்த புக்ஸ் ஃபுல்லா நம்ம படிக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு சரி என்னடா இப்போ போய் +1, +2 புக் படிக்கணுமா? அப்படின்னு எடுத்து சரி தமிழ் மீடியம் படிக்கலாம்னு சொல்லி தமிழ் மீடியம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். +1, +2 ரொம்ப வேகா இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சரி இங்கிலீஷ் மீடியம் ஃபுல்லா எடுத்து படிச்சிடலாம்னு சொல்லி எடுத்து படிச்சோம். அவ்ளோ இருக்கு அந்த +1, +2ல அவ்ளோ கன்டென்ட் இருக்கு. ஆனா சார் ரெகுலரா +1, +2ல இந்த டாபிக் முடிச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அ ஒ ஆர்கானிக், இன்ஆர்கானிக் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வர சொல்றாரு. அது ரொம்ப நமக்கு அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். ஆல்ரெடி நான் பெண்டிங் ஆன வீடியோவும் பார்க்கணும். அந்த மாரி தான் இருந்துச்சு. ஆனாலும் சார் ரொம்ப கைட் பண்ணாங்க எனக்கு மதன் சாரு.
அப்புறம் உமா மேமும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. டெஸ்ட் பண்ணுங்க. எல்லாரும் இந்த மார்க்ஸ் தான் எடுக்குறாங்க. மார்க்ஸ் பரவால்ல. எவ்ளோ வந்தாலும் பரவால்ல. டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த குரூப்லயே ஒரு பொண்ணு பூர்ணான்னு சொல்லிட்டு எங்க கூட ஜாயின் பண்ணாங்க. அவிங்களும் வந்துட்டு, மேம் நம்ம கம்பைன் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்பப்போலாம் போர் அடிக்குதோ, அப்பலாம் அவிங்களோட நான் கம்பைன் பண்ண ஆரம்பிச்சேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா நைட் நமக்கு ஒரு 10 மணிக்கு மேல தூக்கம் வர ஆரம்பிச்சுருச்சு தனியா படிக்கும்போது. ஆனா அவிங்க வந்துட்டு மறுபடியும் 2 பேரும் நாங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் சார் குடுத்தது தான். மதன் சார் வந்துட்டு பயங்கரமான கைட் பண்ணாங்க எங்களுக்கு. ஏன்னா, என்ன புக் படிக்கணும் எதுவுமே அதுக்கப்புறம் கூட நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வராமயே இருந்துச்சு. எல்லா வீடியோஸ் பார்க்குறோம். +1 +2 நோட்ஸ் எல்லாமே படிச்சிருந்தாலும், டெஸ்ட் பார்க்கும்போது மார்க் கம்மியாயிட்டே இருந்துச்சு. அப்ப என்னடா டெஸ்ட்ல மட்டும் மார்க் கம்மியாகுதேன்னு பார்க்கும்போது, எங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக் அவ்ளோ இருந்துச்சு. டெஸ்ட் வந்து எங்களுக்கு ப்ரொஃபசர் அகாடமி அவ்ளோ டெஸ்ட் போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் குடுத்துருக்காங்க. அந்த 4ல வந்து நாங்க 2 பேருமே வெவ்வேறு ஆன்சர் குறிச்சிருக்கோம். அது ஏன் வரல அப்படின்னு அனலைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு நெறைய டைம் கிடைச்சு, மத்தது ஏன் வந்துச்சு? இவிங்க ஏன் இதுக்கு ஆன்சர் குடுத்துருக்காங்கங்கும்போது, அது ரிலேட்டடா படிக்க படிக்க நெறைய எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. நானும் பூர்ணா, பீனான்னு 3 பேரும் வந்து குரூப் ஸ்டடி பண்ணோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேமும், சாரும் வந்துட்டு இதுக்கு ஏன் இந்த ஆன்சர் வரும்னு சொல்லி ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டெஸ்ட்டுக்குமே. அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அகாடமில படிச்சது கொஞ்சம், நாங்க ஜாயின் பண்ணி படிச்சது கொஞ்சம். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் வந்து எங்களுக்கு அவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது எல்லாம் தான் எங்களோட சக்சஸ்க்கு காரணமா இருந்துச்சு. நான் நெறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த அகாடமி மட்டும் இல்ல அப்டின்னா, நான் பாதியிலேயே இத குயிட் பண்ணியிருப்பேன். சரி நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்டின்னு சொல்லிட்டு குயிட் பண்ணியிருப்பேன். நான் படிச்சிருப்பேனா அப்டிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா, எனக்கு ஜாபும் பார்க்கணும். குட்டீஸ் 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு 3 ஸ்டாண்டர்ட், ஒண்ணு 5த் ஸ்டாண்டர்ட் அவங்களையும் பார்க்கணும். ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாரு. அவரையும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எனக்கு படிக்கணும் அப்டிங்கிறது பெரிய சவாலா இருந்துச்சு. அப்புறம் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆனது ஒரு ஹேப்பியா தான் இருந்துச்சு. சரி இன்னொரு 1 மந்த் நமக்கு அடிஷனலா டைம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, சார் அவ்ளோ ஸ்டாண்டர்ட் புக் எல்லாமே சொன்னாங்க. அந்த புக்ஸ் எல்லாமே வாங்கி அதுக்கப்புறம் தான் நாங்க படிக்கவே ஆரம்பிப்போம். யூஸ்ஃபுல்லா இருந்தது. ப்ரொஃபசர் அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எப்பவுமே வந்துட்டு ஒரு நன்றி கடனோட இருக்கணும் அப்டின்னா, நான் அவங்களுக்கு தான் இருப்பேன். குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு ஒண்ணு 3 ஸ்டாண்டர்ட், ஒண்ணு 5த் ஸ்டாண்டர்டும்போது லீவ்ல தான் இருந்துச்சு. எக்ஸாம் எல்லாமே நமக்கு வந்து அவிங்களுக்கு லீவா இருந்துச்சு. ஹாலிடேவா இருந்துச்சு. எப்ப பாரு நீ படிச்சுட்டே இருக்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவிங்கள கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நான் படிக்கிறப்பலாம் வந்துட்டு, என் கூட நீங்களும் எடுத்து படிங்கன்னாங்க. படிக்கிறது கஷ்டமா இருக்குங்கிறப்ப அவிங்களுக்கு டிராயிங் ஃபுல்லா நான் வாங்கி குடுத்துட்டேன். ஸோ நான் எப்பல்லாம் படிக்கிறக்கு உட்காரனோ, அப்பல்லாம் அவிங்க வந்து ஏதாவது டிராயிங் பண்ணிட்டு, என் கூட விளையாண்ட்டு அந்த மாரி தான் இருந்தாங்க. ஏன்னா 1 மந்த் லீவுங்கும்போது அவிங்களும் சஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஏன்னா நான் அப்பதான் இருப்பேன். மத்த நேரம்லாம் ஹாஸ்டல்ல இருப்பேன். அதனால என் கூட சேர்ந்து இப்ப என் பொண்ணு நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா லாக்டவுன்ல வந்து அவ 1வதே போகல. 2ண்ட் ஸ்டாண்டர்ட் தான் டைரக்ட்டா ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணா. இப்ப அவ நல்லா படிக்கிறா. எனக்கு அது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்றோமோ, அத தான் குழந்தைங்க பார்ப்பாங்க. நான் வந்து புக்க படிக்க படிக்க அவளும் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டா. அதனால வந்து எனக்கு அது ரொம்பவுமே ஹேப்பியா இருந்துச்சு. சப்போஸ் நான் இந்த லீவ்ல டிவி பார்த்துட்டோ, இல்ல வெளியில போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலோ, என் குழந்தைங்கிட்ட இந்த ஒரு சேஞ்சஸ் வந்திருக்காது. அதே மாரி எங்க ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்க வந்து படி படின்னு சொல்றத விட, நாங்க வந்து புக் எடுத்து நாங்க டீச்சர்ஸ் 5 பேரு தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் 5 டீச்சருமே படிக்க உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், எங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6த், 7த், 8த் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. எங்கள என்எம்எம்எஸ் வந்து 2 ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எங்க கூட 1 மணி வரைக்கும் எல்லாம் உட்கார்ந்து படிச்சாங்க. எங்க ஸ்கூல்ல நாங்க வந்து 5 சப்ஜெக்ட்டுக்கும் 5 டீச்சர்ஸ் இருப்போம். இதுல வந்து இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸ், சயின்ஸ் நாங்க 3 பேருமே வந்துட்டு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கோம். அப்டின்னா நாங்க எந்த அளவுக்கு ஒரு யூனிட்டியா செயல்படுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அ யூனிட்டியா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு நம்மளோட குரூப் வந்து நம்மளோட மேஜர் சம்மந்தமா ஏதோ சம்மந்தமா யூனிட்டியா இருந்தோம்னாவே இது பாதி வின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கம்பைன் ஸ்டடி பண்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தரே படிக்க படிக்க நமக்கு மறந்துரும். அதிகமா நம்மளுக்கும் ஒரு கான்செப்ட் நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். நம்ம டெஸ்ட் எழுதும்போது மட்டும் தான், ஓ! இது வேற மாரி இருக்கு. நம்ம ஆன்ஸரே தப்பா இருக்குங்கும்போது, அப்பதான் நம்ம கான்செப்ட்டே தப்பா புரிஞ்சிருக்கோங்கிறது நமக்கு அப்பதான் புரியும். அப்ப நம்ம அந்த கான்செப்ட்ட வந்து சேஞ்ச் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நம்ம அதே இதுல தான் யோசிச்சுட்டு இருப்போம். அதே வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்பைன் பண்ணி படிக்கும்போது, நமக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவிங்க சொல்லும்போது, ஓ! இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு அப்பதான் தெரியவே ஆரம்பிச்சுச்சு. உண்மைய சொல்லணும்னா, +1, +2 புக்லயே எங்களுக்கு நெறைய தெரியல. நாங்க அத வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். +1, +2 புக்கே அவ்ளோ ஹெவியா இருந்துச்சு. புக் பேக் ஆன்ஸரே எங்கனால குறிக்க முடியல. திணறனோம். அது ஆன்ஸர் தெரிஞ்சாலுமே நாங்க திணறனோம். என்னடா இவ்ளோ டஃப்பா இருக்கே! ஏன்னா நான் வந்து 2006வதுல +2 முடிச்சுட்டேன். இப்போ பார்க்கும்போது புக்கு ஃபுல்லா புதுசா இருந்துச்சு. பூர்ணாவும் அப்படிதான் குழந்தைய வச்சு படிச்சாங்க. அவிங்களும் வந்துட்டு வீட்ல தான் இருந்தாங்க. அவிங்க எல்லாத்துக்குமே எங்களுக்கு 3 பேத்துக்குமே இது ரொம்ப புதுசா தான் இருந்துச்சு. கம்பைன் பண்ணி படிக்கணும். அப்புறம் மனசுல வந்து ஒரு நம்பிக்கை இருந்துட்டே இருக்கும். எங்க சார் சொல்லுவாங்க மதன் சார்.
நீங்க வந்துட்டு பாஸ் பண்ணணும். 50க்குள்ள வரணும். நம்ம நேட்டிவ் பிளேஸ்லயே வந்துட்டு ஒரு ஜாப் கிடைக்கணும். ஜாப் வாங்கணும். அதுதான் நம்மளோட உண்மையான சக்சஸ்ன்னு. அத மைண்ட்ல வச்சுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். படிச்சுட்டே இருந்தோம். படிச்சுட்டே இருந்தோம். எங்கள பார்த்து எங்க ஸ்டூடெண்ட்டும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களோட குழந்தைகளும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. எங்களோட இங்கிலீஷ் மேம் வந்துட்டு இங்க ஒர்க் பண்ற மேம் வந்துட்டு புரொஃபசர் அகாடமில நோட்ஸ் தான் வாங்குனாங்க. ஏன்னா கிளாஸ் ஜாயின் பண்றப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நோட்ஸ் மட்டுமே வாங்கி படிச்சு அவைங்க வந்துட்டு 113 மார்க் எடுத்திருந்தாங்க. எல். பாரதி அப்படின்ட்டு. அவைங்களும் இப்போ சென்னை கார்ப்பரேஷன் கிடைச்சிருக்கு அவைங்களுக்கு. நானும் சோசியல் மிஸ்ஸும் வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷன் தான். அ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கம்பைன் ஸ்டடி பண்ணணும். ஒரு யூனிட்டி இருக்கணும். நமக்குள்ள வந்துட்டு நம்ம வின் பண்ணிருவோம். என்ன ஆனாலும் சரி, நம்ம வின் பண்ணிருவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துட்டே இருக்கணும். அப்ப அந்த கான்ஃபிடென்ட் சப்போஸ் நமக்கு குறையுதுன்னா, நம்மள மோட்டிவேட் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம கூட இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. எவ்வளவுதான் இருந்தாலும் எனக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் மதன் சாரு, அப்புறம் என்னோட குட்டீஸு, ஸ்டூடண்ட்ஸு இவங்க எல்லாமே என்னோட சக்சஸ்க்கு உண்மையான காரணம். நான் எப்பலாம் சோர்ந்து போறேனோ, அப்பலாம் வந்துட்டு எங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து, "மேம் உங்களால முடியும். படிங்க. நாங்களும் உங்க கூட உட்கார்றோம்ன்னு" சொல்லி எங்க கூட உட்கார்ந்து படிச்சாங்க. ஸ்டூடண்ட்ஸ் படிச்சாங்க. அவைங்க படிக்கிறத பார்த்து எனக்கு தூக்கம் இல்ல. லாஸ்ட் ஆக ஆக 3 மணி வரைக்கும், 4 மணி வரைக்கும் கூட படிச்சோம். எங்களுக்கு ஏன்னா 5 டீச்சர் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சோம். ஸ்டூடண்ட்ஸும் எங்கள பார்த்து உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சப்ப எங்களுக்கு தூக்கம் கூட வரல. அவ்ளோ ஒரு ஹேப்பியா தான் அந்த இத நாங்க பண்ணோம். நைட்டு டீ குடிச்சுட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, ஆ ஒரு ஹேப்பியா தான் இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா நமக்குள்ள போயிட்டாலும், நம்ம படிச்சதெல்லாம் மறக்கிற மாரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஸோ நாங்க வந்து அந்த படிக்கிறதையே வந்து ஒரு ஹேப்பியான ஒரு மொமெண்ட்டா மாத்திட்டு தான் படிச்சோம். நம்ம ஃபர்ஸ்ட்டு எது படிச்சாலும் பேசிக்ல இருந்து தான் படிக்கணும். அது நான் வந்து இந்த எக்ஸாம்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா பேசிக் தரவா இருந்தா நம்ம வந்து எந்த கொஸ்டின்னாலும் ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். என்னடா 9த் ஸ்டாண்டர்ட் புக் படிக்கணுமா? 10த் எல்லாம் படிக்கணுமா? நம்ம தான் யுஜி, எம்எஸ்சி எல்லாம் முடிச்சுட்டோமே அப்படின்னு நினைக்காம, ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசிக்ல இருந்து எதுனாலும் கத்துக்கலாம். ஏன்னா, எல்லாமே இப்போ புதுசா மாறிடுச்சு. +1, +2 எல்லாம் வந்து அவ்ளோ ஹெவியா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வாங்கி படிக்கலாம். எந்த நிலைமையிலயும் நம்ம சோர்ந்து போக்கூடாது. நம்ம வந்துட்டு வின் பண்ணணும். இந்த சொசைட்டில வந்துட்டு நமக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கும்னா எப்பன்னா, நம்ம வந்துட்டு செல்ஃபா நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தா மட்டும் தான் கிடைக்கும். நம்ம வீட்ல இருக்கும்போது கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு தர ரெஸ்பெக்ட்டுக்கும், இன்னைக்கு நான் ஒரு சேலரி வாங்கிட்டு நமக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட்டுக்கும், இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் 3மே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக தான் இருக்கு. அதுக்காக நம்ம வந்துட்டு குறைவான அந்த இதெல்லாம் நான் சொல்ல வரல. இருந்தாலும் நம்மள வந்து இந்த சொசைட்டி அடுத்த அடுத்த பொசிஷன்ல நம்மள பார்க்கும்போது, இன்னும் நமக்கு வந்து அது ரொம்ப பெருமையா இருக்கு. அதே மாரி நம்ம ஒரு ஒரு ஒருத்தர் சக்சஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு லேடீஸ் ஒரு குடும்பத்துல சக்சஸ் பண்ணிட்டா, அது பின்னாடி நம்ம குழந்தைகள நம்ம சப்போர்ட் பண்ணி மேல கொண்டு வந்துர முடியும். நம்ம குழந்தைகள நம்மள பார்த்து, "ஓ! அம்மா டீச்சரா இருக்காங்க. ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்கன்னு" அவைங்க இன்னும் அவைங்களுக்குள்ள அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்மள சுத்தி இருக்கிறவைங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. அத்தை இப்படி ஒரு பொசிஷன் போயிருக்காங்க. என் பொண்ணு இப்படி ஒரு பொசிஷன் போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் மோட்டிவேஷன் அவங்க என்ன சொன்னாலும் அடுத்து கேட்கணும். டீச்சர் இப்படி நம்ம என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க. அது வந்து நம்ம சொசைட்டில நமக்கு அடுத்த லெவலுக்கு நம்மள வந்து கூட்டிட்டு போயிடும். எ அச்சீவ் பண்ணாதான் நம்மள ஏத்துக்குவாங்க இந்த சொசைட்டி. அந்த மாரி நான் சொல்ல வரல. ஆனா, நம்ம அச்சீவ் பண்ணோம்னா, நம்ம இந்த சொசைட்டில அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம். நம்ம சொன்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க நம்மள சுத்தி. அது ரொம்ப ஹேப்பியா இருக்கும். உண்மையாலுமே இவங்க கரெக்ட்டா இருப்பாங்க. இவங்க சொன்னா கரெக்ட்டா இருக்கும். இந்த பொண்ணு சொல்லுச்சு அப்படின்னா, என் ஸ்டூடண்ட்ட வந்து நான் இந்த ஸ்கூல்ல சேர்த்தலாம். இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க வைக்கலாங்கிற அளவுக்கு நம்மளோட வார்த்தைக்கு ஒரு வேல்யூ குடுக்குறாங்க. ஸோ அதுக்காகவே கேர்ள்ஸ் எல்லாருமே அச்சீவ் பண்ணணும். ஒரு நல்ல ஜாப் போகணும். அப்பதான் நம்ம ஃபேமிலி நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும் அடுத்த ஸ்டேஜுக்கு. இப்படியெல்லாம் ஒரு ஈஸியான கொஸ்டின் இருக்குமா? இப்படியெல்லாம் இருக்குமா? இல்ல ட்விஸ்டடா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் நாங்க மிஸ் பண்ணோம். இல்லைன்னா, இந்த ப்ரொஃபசர் அகாடமி குடுக்குற கைடு, அவைங்க ரெஃபர் பண்ற புக்ஸு, சார் சொல்றது என்ன சொல்றாங்களோ அத மட்டும் கேட்டோம்னாவே எல்லாருமே ஸ்டேட் ரேங்க் எடுக்கலாம். என்னோட எய்ம் என்ன அப்டின்னா, ஒரு சிறந்த நல்லாசிரியர் அவார்டு வாங்கணும். அது மட்டும் தான். அதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வருஷம் வருஷம் ஒரு குழந்தைங்கள நம்ம தத்தெடுத்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன எஜுகேஷன் ரிலேட்டடா என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் அத நம்ம பண்ணணும். ஏன்னா, நம்ம இதோட போயிறக்கூடாது. அப் அது ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த ஸ்கூல் போனாலும் நம்ம சுத்தி எந்த குழந்தை இருக்கோ, நம்ம ஹெல்ப் எங்க தேவைப்படுதோ அத நம்ம பண்ணணும். ஒரு நல்லாசிரியர் அவார்டு வாங்கணும். எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. நம்மனால அச்சீவ் பண்ண முடியும். நம்மனால முடியும். அவ்வளோதான். நம்மனால முடியாது, யாருனாலயும் முடியாது. நம்மனால கண்டிப்பா முடியும். முடியும்னு நெனச்சா முடியும். முடியும். தேங்க் யூ சார்.